அரச ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக பல்வேறு பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு அப்லோட் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2025க்குரிய சம்பள அதிகரிப்புகள் தொடர்பான பல்வேறு பகுப்பாய்வு செய்யப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு நீங்களே உங்களுடைய அடிப்படை சம்பளம் மற்றும் WNOP கழிப்பனவுகள் இதர கொடுப்பனவுகளுடன் கூடிய சம்பள தொகைகளை எவ்வாறு சரியாக கணிப்பிடுவது என்பது தொடர்பான பல்வேறு வழிகாட்டல் வீடியோக்களை நாங்கள் அப்லோட் செய்திருக்கின்றோம். அத்தோடு அரச ஊழியர்களுக்கு பயன் தருகின்ற மேலும் பல விடுமுறைகள் உட்பட பல ஆக்கப்பூர்வமான தகவல்கள் உட்பட போட்டி பரீட்சைகளுக்கு உதவக்கூடிய பொது அறிவு, கல்வி பொது அறிவு மற்றும் இதர நுண்ணறிவு உளச்சார்பு வினாக்கள் சார்பான பல வீடியோக்கள் நாங்கள் அப்லோட் செய்திருக்கின்றோம். அவற்றை நீங்கள் பார்ப்பதோடு வீடியோக்கள் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள். அத்தோடு எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு நாங்கள் அப்லோட் செய்கின்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய வீடியோவில் நாங்கள் அரச ஊழியர்கள் அனைவரதும் பதிவுகள், அதாவது ஒவ்வொரு அரச ஊழியரினதும் தகவல்கள் WNOP அதாவது பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சரியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா, அதாவது உங்களுக்குரிய மெம்பர்ஷிப் கார்டு அது சரியாக பெறக்கூடியதாக இருக்கிறதா, மேலும் WNOPக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் இலக்கம் ஒவ்வொரு அரச ஊழியருக்கும் இருக்கும். அது புதிதாக அரச சேவையில் சேர்த்து கொள்ளப்படுகின்ற அரச ஊழியர்களுடைய தகவல்கள் உங்களுடைய நிறுவன தலைவர் ஊடாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் என்ற அந்த நிறுவனத்துக்கு அனுப்பப்படுதல் வேண்டும். அதாவது இந்த தகவல்கள் முறையாக இற்றைப்படுத்தப்பட்டிருப்பதோடு உங்களுடைய பெயர் விவரங்கள் மிகவும் சரியாக அங்கு பதிவிடப்பட்டிருக்கின்றதா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வது அவசியமானது. இதற்காக நான் பென்ஷன் டிபார்ட்மெண்டினுடைய இணையதள பக்கத்தை உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன். இந்த நிறுவனத்தினுடைய இணையதள முகவரியினை அதனுடைய URL-ஐ நான் டிஸ்கிரிப்ஷனில் பதிவிடுகின்றேன். நீங்கள் அதற்குள் சென்று பல தகவல்கள் உங்களுக்கு தமிழ் மொழி மூலமாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இல்லை பாண்டிங், அதாவது தமிழ் என்பதை கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு தமிழ் மொழி மூலமாக இணையதளத்தில் பல தகவல்களை பார்வையிடக்கூடியதாக இருக்கும். நாங்கள் உங்களுடைய WNOP ரெஜிஸ்ட்ரேஷன் இலக்கம் உட்பட உங்களுடைய மெம்பர்ஷிப் கார்டினை பெறக்கூடியதாக இருக்கிறதா, அதாவது உங்களுடைய தகவல்கள் அனைத்தும் பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு சரியாக அனுப்பப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் கட்டாயம் பரீட்சித்துக் கொள்வது அவசியமானது. ஏனெனில் பென்ஷன் செல்லுகின்ற போதுதான் அந்த பதிவுகளை நாங்கள் இற்றைப்படுத்த வேண்டும் என்றில்லை. நீங்கள் அந்த மெம்பர்ஷிப் அட்டையை உரிய காலத்தில் நீங்கள் சேவையில் இருக்கும் போதே அவற்றை இற்றைப்படுத்தி இருக்கிறதா என்பதை அறிவது அவசியம். இதற்காக பல ஆவணங்களை அவர்கள் கோருவார்கள். அதாவது நீங்கள் உட்பட உங்களோட குடும்ப உறுப்பினர்களுடைய ஒரிஜினல் பர்த் சர்டிபிகேட் உட்பட மெரிட் சர்டிபிகேட், இப்படி பல ஆவணங்களை அவர்கள் கேட்பார்கள். அவற்றை நீங்கள் உரிய நேரத்துக்கு அவற்றை வழங்கி இந்த தகவல்களை பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டுடன் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்வது அவசியப்படுகிறது. நாங்கள் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு அரச ஊழியருடைய ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது மெம்பர்ஷிப் கார்டினுடைய PDF-ஐ எவ்வாறு தரவிறக்கம் செய்து கொள்வது என்பதை பார்ப்போம். அதாவது நீங்கள் உங்களுடைய வெப் ப்ரௌசரை ஓப்பன் செய்து கொண்டு, நான் உதாரணத்துக்கு Google Chrome-ஐ ஓப்பன் செய்திருக்கிறேன். அதில் இந்த சர்ச் பாக்ஸில் நீங்கள் WNOP ரெஜிஸ்ட்ரேஷன், நான் ஆல்ரெடி இதில் டைப் செய்ததுனால அது காட்டுது. WNOP ரெஜிஸ்ட்ரேஷன் என நீங்கள் அதனை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆன்லைன் என்றது ஆட்டோமேட்டிக்கலி அது வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய சர்ச் ரிசல்ட்ஸில் இது டாப்லேயே காட்டப்பட்டிருக்கும் WNOP ரெஜிஸ்ட்ரேஷன் என்று சொல்லி. அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இப்படி ஒரு சர்ச் பாக்ஸோட ஒரு என்டர் NIC என்று சொல்லி ஒரு பாக்ஸ் ஒன்று காட்சிப்படுத்தப்படும். இந்த பாக்ஸில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய நேஷனல் ஐடென்டி கார்டு நம்பரை இதில் நீங்கள் டைப் செய்யணும். ரொம்ப இலகுவானது. டைப் செய்து சர்ச் என்பதை நீங்கள் கொடுக்கணும்.
டைப் செய்து சர்ச் என்பதை கொடுக்கணும். அவ்வாறு கொடுக்கின்ற போது உங்களுக்கு இது உங்களுடைய பதிவுகள் அதில் இடம்பெற்றிருக்குமாக இருந்தால், உங்களுடைய பதிவுகள் சரியாக அதில் இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யணும் என்று சொன்னா, உங்களுடைய பதிவுகள் இதுல நீங்க இதான இதில் என்டர் பண்ணி சர்ச் என்பதை கிளிக் செய்த உடனே உங்களுக்கு இவ்வாறான ஒரு மெம்பர்ஷிப் கார்டு, உங்களுடைய மெம்பர்ஷிப் கார்டு உங்களுடைய பெயருடன் டவுன்லோட் செய்வதற்கு வசதியாக இது வரும். இதுல டவுன்லோட் என்ற ஒரு பட்டன் இருக்கும், அது என்ன பிரிண்ட் என்ற ஒரு பட்டன் இருக்கும். இதுல என்ன டவுன்லோட் என்ற கொடுத்த உடனே உங்களுடைய மெம்பர்ஷிப் அட்டை வந்து உங்களுடைய டவுன்லோட் போல்டருக்கு ஆட்டோமேட்டிக்கலி டவுன்லோட் ஆகும். பிறகு நீங்க அதில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம். இதுல இந்த அட்டையில பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய முழு பெயர் மற்றும் உங்களுடைய WNOP ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய நேஷனல் ஐடென்டி கார்டு நம்பர், இந்த விவரங்கள் எல்லாம் இதுல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். சரிதானே? இதுல சரியாக அந்த பதிவுகள் இல்லாட்டி இப்படியான ஒரு சர்ச் ரிசல்ட்ஸ் ஒன்று உங்களுக்கு வரும். யுவர் WNOP நம்பர்ஸ் இஸ் ஸ்டில் நாட் அவைலபிள் என்று சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று வரும். நீங்க இப்போதே இந்த சர்ச் செஞ்சு பாருங்க. அதாவது என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களுடைய வெப் ப்ரௌசரை ஓபன் செய்து கொண்டு அதில் WNOP ரெஜிஸ்ட்ரேஷன் அல்லது பென்ஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்தாலும் ஓகே. கொடுத்த உடனே தோன்றுகின்ற இந்த சர்ச் ரிசல்ட்ஸ்ல மேலே இருக்கும் பாருங்க, WNOP ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணின உடனே இப்படி ஒரு சர்ச் பாக்ஸ் ஒன்று வரும். இதில் நீங்க இந்த இடத்துல உங்களை NIC நம்பரை கொடுத்து சர்ச் என்பதை கிளிக் செய்த உடனே உங்களுக்கு இப்படியான உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் அதில் இருந்தால் இப்படி ஒரு டவுன்லோட் ஆகும். அது இல்லாவிட்டால் உங்களுக்கு இவ்வாறான ஒரு மெசேஜ் வருவதை நீங்க பார்த்து கொள்ளலாம். ரொம்ப இலகுவானது. இப்போது நீங்க கட்டாயம், அதாவது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருப்பதை நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொள்வது மிக அவசியமானது. அவ்வாறு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாவிட்டால் நீங்கள் உடனடியாக உங்களுடைய பர்சனல் ஃபைலுக்கு பொறுப்பாக இருக்கும் உங்கள் நிறுவனங்கள்ல பர்சனல் ஃபைலுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அலுவலர்களை தொடர்பு கொண்டு அது சம்பந்தமாக வினவுவதோடு ஆவணங்களில் குறைபாடுகள் இருந்தால் அவற்றை சீர் செய்து வழங்கிக் கொள்வதன் மூலம் நீங்கள் WNOP மெம்பர்ஷிப் அட்டை ஒன்றை ஆன்லைன்லேயே டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள். மேலும் இவ்வாறான ஒரு பயனுள்ள ஆக்கத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.